ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 11th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய முதல் இயலில் மொழியை ஆள்வோம். இதில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லி தமிழ் அறிஞர்கள் போற்றிய தமிழ்மொழி பெரும் புலவர் யார் அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. புலமை கதிரவன் யாருன்னு கேட்டால் மீனாட்சி சுந்தரனார். திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்கார். அப்புறம் அவர் பிறந்த ஊர் அதவத்தூர். அடுத்தது திருவாடுதுறை மடத்தோட தலைமை புலவர். இது ரொம்ப முக்கியமானது. திருவாடுதுறை மடத்தினுடைய தலைமை புலவராக பணியாற்றியிருக்கார். மீனாட்சி சுந்தரனார் தமிழ் அறிஞர்களை தேடி கண்டு வழிபட்டு செவி திறந்து கற்றார். அப்போ தமிழ் அறிஞர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அதை அவங்களெல்லாம் தேடி வழிபட்டு செவி திறந்து பாடம் கற்றுக்கிட்டார். திருவாடுதுறை மடத்தோட தலைவராக இருந்த சுப்பிரமணிய தேசிகர், அப்புறம் சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் இவங்கள்ட்டெல்லாம் பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார். அதாவது பூக்களை தேடி செல்லக்கூடிய வண்டு மாதிரி, பூக்களிடம் சென்று தேனை உண்ணக்கூடிய வண்டு மாதிரி பாடம் கற்றிருக்காரு. யார் யார்கிட்ட? சுப்பிரமணிய தேசிகர், அதாவது திருவாடுதுறை மடத்தோட தலைவராக இருந்த சுப்பிரமணிய தேசிகர், அப்புறம் சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் இவங்கள்ட்டெல்லாம் பாடம் கற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளை தமிழ் அப்படின்ற நூல் இவருடைய பெருமையை உணர்த்தும். அப்போ சேக்கிழார் பிள்ளை தமிழ் எழுதினது யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். தலபுராணங்கள் பாடுவதில் வல்லவர். இது ரொம்ப முக்கியமானது. தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனார். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள்லாம் இவர் பாடியிருக்காரு. மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் பாடி பெருமை அடைந்திருக்காரு. அடுத்தது உவேசா, தியாகராசர், குலாம் காதிர் நாவலர் இவங்கெல்லாம் இவங்களுடைய மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர்கள். அவர் பேர் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. மகாவித்வான் திருச்சிராபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு அதை நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதுவரை வேறு எங்கேயும் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ இதில் ஒரு சின்ன ரீகால். புலமை கதிரவன் யார்? மீனாட்சி சுந்தரனார். எங்கே பிறந்தார்னா அதவத்தூர், திருச்சியில். திருவாடுதுறை மடத்தோட தலைமை புலவராக இருந்திருக்காரு. மீனாட்சி சுந்தரர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள்கிட்டெல்லாம் பாடம் கற்றிருக்காரு. சேக்கிழார் பிள்ளை தமிழ் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள்லாம் உருகி பாடியிருக்காரு. மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளை தமிழ்லாம் பாடி பெருமை அடைந்திருக்காரு. உவேசா, தியாகராசர், குலாம் காதிர் நாவலர் இவங்கெல்லாம் அவருடைய மாணவர்கள். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. இதில் உள்ளதை பார்த்துங்க. ஏன்னா எதுலேருந்து கொஷின் கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனால் தமிழை பொறுத்த வரைக்கும் எதையுமே விட முடியாது. நம்ம இதை பார்த்துடலாம். தமிழ் என்ற சொல் தமிழருக்கு இனிமையானது. ஓகே, அடுத்தது இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு சொல்கிறது யார்? எந்த நூல் அப்படின்னா பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு பிங்கள நிகண்டு சொல்லுது. தமிழ் அப்படின்ற சொல்லை இனிமை, பண்பாடு, அகப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்களில், அது தமிழுக்கு அர்த்தம் என்னென்னா இனிமை, பண்பாடு, அகப்பொருள் இதெல்லாம் அர்த்தம். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல், அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் எங்கே இருக்குது அப்படின்னா புறநானூற்று பாடல். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் புறநானூற்று பாடல். தமிழ் அப்படின்ற சொல் மொழி, கவிதை என்பவற்றை தாண்டி பல்கலை புலமை அப்படின்ற பொருளில் இருக்குது. புறநானூற்று பாடலில் தமிழ் பல்கலை புலமை அப்படின்ற பொருளில் வருது. அடுத்தது தமிழ் கெழு கூடல் என்ற இடத்திலும் கலை புலமை அப்படின்ற பொருளிலே ஆளப்பட்டுள்ளது. கம்பன் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தழிய சாயலர் அப்படின்ற என்னும் அந்த இடத்துல கம்பன் சொல்கிறாரு தமிழ் தழிய சாயலர் அப்படின்ற இடத்துல தமிழ்ன்றதுக்கு அழகு, மேன்மையும் பொருளாக வருது. தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்களில் தமிழ் பாட்டு அப்படின்ற பொருளில் ஆளப்படுது. இப்போ இந்த தமிழ் அப்படின்ற வார்த்தை ஒவ்வொரு இடத்துல எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேரா, வேறு ஒன்றும் கிடையாது. திருஞான சம்பந்தர் சொன்ன தமிழ் இவை 10மே மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்பன எடுத்துக்காட்டுகள். அதாவது இந்த இடத்துல எல்லாம் இவங்கெல்லாம் தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 பாட்டுகளான திருப்பாவை ஆண்டால் தமிழ் மாலை என்றே குறிப்பிடுகிறது. அப்போ இதில்
விஷயம் என்ன அப்படின்னா இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். என்ன நூல்? பிங்கள நிகண்டு சொல்லுது. தமிழ்ன்ற சொல்லுக்கு பொருள் வந்து இனிமை, பண்பாடு, அகப்பொருள் இதெல்லாம். அப்புறம் அதுவும் சாழும் நற்றமிழ் முழுதறிதல், இது வந்து புறநானூற்று பாடல். தமிழ்ன்ற சொல்லுக்கு கவிதை இதெல்லாம் தாண்டி பல்கலை புலமை அப்படின்ற பொருள் இருக்குது. தமிழ் கெழு கூடல் அப்படின்னா கலை புலமை அப்படின்ற பொருளில் வருது. கம்பன் தமிழ் தழிய சாயலர் அப்படின்ற இடத்துல அழகும் மேன்மையும் அப்படின்ற பொருளில் வருது. தேவாரம் அப்படின்ற இடத்துல பக்தி இலக்கியத்தில் பாட்டு அப்படின்ற பொருளில் வருது. திருஞான சம்பந்தர் சொன்ன தமிழ் இவை பத்துமே மூலன் உரை அந்த தமிழ் இவை பத்துமேன்ற இடத்துல தமிழை பற்றி சொல்லியிருக்காரு. மூலன் உரை செய்த 3000 அந்த இடத்துலையும் தமிழை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் திருப்பாவை ஆண்டாள் அவங்களும் தமிழை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல 30 பாட்டுகள் இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது இங்கே வந்து என்னென்னா இந்த கலைச்சொல் அறிவோம் இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து அறிவை விரிவு செய், இது ரொம்ப முக்கியமானது. நாடற்றவன் முத்துலிங்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 6ஆம் திணை எழுதுனதும் வந்து முத்துலிங்கம் தான். நாடற்றவன் இதுவும் வந்து முத்துலிங்கம் தான். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? ஆக்கி பரந்தாமன். ஓகே, பரந்தாமனார். உயிர்த்தெழும் காலத்துக்காக சூவில்வரத்தினம். அப்போ சூவில்வரத்தினம் வந்து 2 இடத்துல வந்துட்டார். என்னென்னா யுகத்தின் பாடலும் உயிர்த்தெழும் காலத்துக்காக, இந்த ரெண்டுமே வந்து வில்வரத்தினத்துடையது. ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்து செகண்ட் யூனிட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.